லைட்ஸ் ஆன். வணக்கம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றும் என்று நம்முடைய இளங்கோவடிகள் ஞாயிறு திங்கள் மாமலை மூன்றையும் போற்றி தன்னுடைய காப்பியத்தை தொடங்கியிருப்பார் சிலப்பதிகாரத்தை. இந்த மாதிரி இந்த திங்கள்னு சொல்றது நமக்கு நிலவை குறிக்குது, மாதத்தையும் குறிக்கும். திங்கள் என்பது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் ஆண்டாள் சொல்லுவா. இப்ப இன்னைக்கு திங்கக்கிழமை, இந்த நாளில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செய்தி பழசாக இருக்கலாங்க, ஆனால் சாதனை எப்போதும் சாதனை தான். மலையை பிளந்துட முடியுமா, கடலை பிரிக்க முடியுமா, ஆகாயத்தை அளக்க முடியுமா அப்படிலாம் கேட்போம். முடியும்னு செஞ்சு காட்டினா தாங்க அவர்கள் சாதனையாளர்கள். செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதார், திருவள்ளுவர் சொல்றார். சாதாரண செயல் சாதனை ஆகாதுங்க. தினம் பல்லு விளக்குறோம், இது சாதனையா? இல்லை. ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒளியேற்றும் வண்ணம் ஏதாவது ஒரு செயல்பாட்டை நாம் செய்தால்தான் அது பயனுடையது. உதாரணமாக, கயாவுக்கு அருகில் கலார் என்கின்ற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பெரிய சிரமம் என்ன அப்படின்னா, தண்ணீர் கொண்டு வரதுனா கூட அந்த மலையை தாண்டி போய் தான் தண்ணீர் கொண்டு வரணும். சுற்றுப்புறத்தில் போக்குவரத்து இது கிடையாது, வசதிகள் இல்லை. அங்கிருந்த ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒரு மனிதர் தான் தசரத் மாஞ்சே. இவருடைய மனைவி பேர் பால்குனி தேவி. ஒரு நாள் அந்த பெண்ணு தண்ணீர் எடுக்க போகிறப்ப, கர்ப்பிணியாக இருந்திருக்கிற அந்த பெண்ணு தடுமாறி விழுந்து படுகாயப்பட்ட அவளை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு வழி இல்லாமல் 55 கிலோமீட்டர் சுற்றி போகணும். எப்படி போகிறது என்னங்கிறதுக்குள்ள அவருடைய உயிர் பிரிஞ்சிருது. காதல் மனைவியை இழந்த தசரத் மாஞ்சே மனதுக்குள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். இந்த மலையை பிளந்து ஒரு பாதையை அமைப்பது. எல்லாரும் சிரிச்சாங்க, இதுதாங்க அது, மலையை போய் பழக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாங்க, திருநெல்வேலி போகிற வழியில் அந்த மலையை பிளந்து தான் பாதையை உருவாக்கியிருக்காங்க. நத்தர் ரோட்டில் மலை பிளக்கப்பட்டு தான் ஃபோர்வே போடப்பட்டிருக்கு. இப்படி இதை எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். சரி, இதெல்லாம் அரசாங்கம் செஞ்சால் செய்யலாம், ஜேசிபி வச்சு செய்யலாம், மற்றதெல்லாம் செய்யலாம். இந்த மனிதர் என்ன பண்ணார், தன்னிருந்த ஆடு மாடுகளை விற்று இந்த தேவையான ஒளி கடப்பாறை மண்வெட்டி மாதிரி வாங்கிட்டு வேலையை தொடங்குறாருங்க. 1959 தொடங்கின வேலை 1981 அந்த மலையை பிளந்து ஒரு பாதையை உருவாக்கிட்டார். 25 அடி உயரம், 30 அடி அகலம், 360 அடி நீளத்துக்கு இந்த ஒற்றை மனிதன் செய்த சாதனை சாதாரணமானதில்லைங்க. என்ன ஆச்சரியம்னா, இன்னைக்கு ஒரு இட்லி சுட்டா கூட அதை எடுத்து, இந்த அம்மா இட்லி பஞ்சு மாதிரி இருக்கு, அது உடனே வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டு உடனடியாக அந்த கடை பிரபலமாயிருது. எல்லாரும் அவங்க காசு கொடுத்தா அவங்க போய் இட்லி திங்கிறாங்க, அவ்வளோதான். இது இருக்கட்டும், நம்ம வேணான்னு சொல்லலை. ஆனால் அன்னைக்கு ஊடகங்கள் இந்த மாதிரி வளர்ச்சி அடையாததுனால இந்த மனிதருடைய செயல்பாடு உலகத்துக்கே தெரியாமல் போச்சுங்க. இந்த பாதை செப்பனிடப்படவும் இல்லாமல் இருந்திருக்கு, ஆனால் எல்லாரும் பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. இதன் மூலம் 60 கிராமத்து மனிதர்கள் 13 கிலோமீட்டருக்குள்ள அந்த ஊரை அந்த மலையை கடந்துட்டாங்க. 55 கிலோமீட்டர் தூரத்தை 13 கிலோமீட்டர் தூரமாக மாற்றிய பெருமை இந்த ஒற்றை மனிதனுக்கு உண்டு என்று கேட்டால், தசரத் மாஞ்சே மலை மனிதன் என்ற ஒரு பெயரோடு இருக்கக்கூடியவர். அரசாங்கம் ஒரு தனி மனிதன் செஞ்சிருக்க முடியாது, இவருக்கு எப்படி விருது கொடுக்கறலாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அவர் சொன்னார், நான் விருதுகளை நோக்கியோ மற்றதை நோக்கியோ செய்யவில்லை, என் காதல் மனைவியினுடைய வேதனை மற்றவர்களுக்கு வரக்கூடாது என்று நினைத்தேன் என்றார். இவர் கடைசி காலத்தில் இவருக்கு உடல்நலம் இல்லாத போது எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்த போது அரசாங்கம் இவருடைய செயலை அங்கீகரித்து இவருக்கு விருதுகள் கொடுத்தன. 5 ஏக்கர் நிலம் கொடுத்தது. அந்த 5 ஏக்கர் நிலத்தை கூட அந்த ஊரிலே மருத்துவமனை கட்டுவதற்கு தந்துவிட்டு அந்த மனிதர் 2007 மறைந்து போனார் என்று நாம் படிக்கின்றோம். இப்ப நினைச்சு பாருங்க, மனுஷன் மலையை பிளக்கிறதாவது என்னங்க இது அப்படின்னு நம்ம கேட்கிறோம். செஞ்சிருக்காருங்க நம்ம வாழ்ந்த காலத்துல. பழைய ஏற்பாட்டில் மோசஸ் இறைவன் தன்னை காப்பாற்ற வேண்டும், தன்னை நம்பி வந்தவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டி நின்ற போது கடலை நோக்கி கையை விரிப்பார், கடல் பிளந்து அவர்களுக்கு வழிவிடும், இறைவன் நமக்கு உதவுவார் என்று நாம் காத்திருப்பதைப் போல இந்த மனிதன் இது செய்வான் என்று கடவுள் காத்திருக்க மாட்டாரா? இந்த வார்த்தையை சொன்னது யார் தெரியுங்களா? இந்த மலையை 2ஆக பிளந்து காட்டிய தசரத் மாஞ்சே தாங்க சொல்றாரு.
நம்ம காத்திருக்கோம் கடவுள் வந்து காப்பாற்றுவார்னு. கடவுள் நினச்சிக்கிட்டு காத்திருக்க மாட்டாரா, இவங்க எப்படியாவது செஞ்சிருவாங்க அப்படின்னு என்று போகிற போக்கில் ஒரு வார்த்தையை அவர் சொல்லிட்டு போகிறாருன்னா, இது பொன்மொழியாக கருத வேண்டாங்க. ஆனால் அந்த மனிதனுடைய உழைப்பாக நாம் கருத வேண்டும். மனிதன் நினைத்தால் எதையும் நடத்தி காட்ட முடியும். அதற்கு நாம் வாழும் காலத்திலேயே ஒரு சாதனை தசரத் மாஞ்சே அவர் உருவாக்கிய மலை பிளந்த பாதை. இவருடைய வாழ்க்கை வரலாறு படமாக கூட ஆக்கப்பட்டது. படமாக்கலாம், கதையாக படிக்கலாம், செய்தியாக கூட பார்க்கலாம். ஆனால் உள்ள உறுதியும் செயல்பாடும் சோர்வில்லாத தன்மையும், நான் சோர்வடைகிற போதெல்லாம் என்னுடைய மனைவியினுடைய முகம் நினைவுக்கு வரும் என்று அந்த மனிதன் சொல்லிக்கொண்டே வேலை பார்த்தது நம் மனதின் முன்னே நிற்கின்றது. எனவே துணிந்து விட்டால் நமக்கு ஆழக்கடல் கூட சோலையாகும் என்று கண்ணாசன் வார்த்தையிலே சொல்லி, இத்தகையோருடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொண்டு நம்மால் அத்தகைய சாதனை செய்ய முடியுமா என்று தயங்கி நிற்காமல் நம்மால் முடிந்த சாதனைகளை செய்வதற்கு முயல வேண்டும். மற்றவர்களையும் உற்சாகப்படுத்த வேண்டும். மோட்டிவேஷன் என்பது, மன எழுச்சி என்பது என்ன என்றால் வெறும் வார்த்தை இல்லை, வாழ்க்கை. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.